அனைவருக்கும் அன்பு வணக்கம். டைட்டில் மேட்டருக்கு போறதுக்கு முன்னாடி முக்கியமான சில விஷயங்களை சுருக்கமா பார்த்துடலாம் நண்பர்களே. பிரிட்டிஷ் பிரைம் மினிஸ்டர் ஸ்டாமர் இந்தியாவுக்கு வரும்போது ஒரு மிகப்பெரிய ட்ரேட் டெலிகேஷனோட வந்திருக்கார். ஏராளமான தொழிலதிபர்கள், அவர்கள் நாட்டை சார்ந்தவர்கள். ஆனா அந்த நாட்டில் யாருமே என்னங்க இவர் என்ன பிரைம் மினிஸ்டரா இல்ல இந்த தொழிலதிபர்களுடைய ரெப்ரசன்டேட்டிவா அப்படின்லாம் கேட்கல. ஏன்னா அவங்களுக்கு தெரியும், அரசியல்ல 1008 எதிர்ப்பு இருக்கலாம், வெறுப்பு கூட இருக்கலாம். ஆனா நாடு அப்படின்னு வந்தாச்சுன்னா நாம எல்லாம் ஒண்ணு அப்படின்னு ஃபீல் பண்றவங்க அவங்க. எப்பவுமே இரு நாட்டு தலைவர்கள் சந்திக்கிறார்கள் அப்படின்னு சொன்னா, எங்க நாட்டு தொழிற்சாலைகளுக்கெல்லாம் நீங்க வாய்ப்பு கொடுங்க, எங்க கிட்டேருந்து ஏதாவது நிறைய வாங்கிக்கோங்க, இல்ல எங்க கம்பெனிகள் அங்க வந்து இன்வெஸ்ட் பண்றதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க, ஆர் நீங்க வந்து அங்க இன்வெஸ்ட் பண்ணுங்க. இப்படி தொழில்துறை சார்பாக கோரிக்கை வைப்பது அப்படின்றது காலங்காலமா உலக நாடுகள் எல்லாத்துலேயும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்க பிராக்டிஸ். ஆனா இங்க மட்டும்தான் பைத்திகார்த்தனமா சில பேர் இதை குறை சொல்லி கொண்டிருக்கின்றார்கள். உதாரணத்துக்கு இன்னைக்கு இந்த வாட்ஸ்அப் ஆகட்டும், இல்லை மற்ற எந்த ஒரு சோசியல் மீடியா ஆப்புகள் ஆகட்டும், கிட்டத்தட்ட எல்லாமே வெளிநாட்டு நிறுவனங்கள் அண்டு பெரும்பாலும் அமெரிக்க நிறுவனங்கள். அவங்க நம்மளுடைய தரவுகள் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிறாங்க. நீங்கள் காலையில் எழுந்த உடனே என்ன பண்ணுவீங்கன்றதுலேருந்து நைட்டு படுக்க போகிற வரைக்கும் என்ன பண்ணுவீங்கன்றது வரைக்கும் அவங்க கிட்ட ரெடியாக இருக்குதுங்க. நீங்கள் என்ன பார்க்கணும் அப்படின்றதையே அவங்க தான் டிசைட் பண்ணுறாங்க. ஆனால் அவங்க கிட்ட நம்மளுடைய டேட்டாவை கொடுக்கறதுக்கு நாம் கவலையே படுறதில்லை. அதே பாருங்க, ஜோஹோ இதை யூஸ் பண்ணுங்க, அந்த அரட்டைன்னு புதுசாக ஒரு ஆப் வந்துருக்குது, இது மற்ற எல்லாத்தையும் விட ரொம்ப நல்லா தான் இருக்குது, இதை யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் நாங்கள் அதெல்லாம் செய்ய மாட்டோம், எங்கள் டேட்டாவெல்லாம் அவர்கிட்ட தூக்கி கொடுக்கறதா. அதான் எல்லாத்தையும் ஏற்கனவே வந்து அமெரிக்காக்கிட்ட தூக்கி கொடுத்துட்டீங்களே, இனிமேல் கொடுக்கறதுக்கு என்ன பாக்கி இருக்குது? இன் ஃபியூச்சர் இப்படி வரலாம். நீங்கள் காலையில் எழுந்து பல் தேக்கிறதுக்கு லேட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஏதோ பேப்பர் படிச்சுன்னு இருக்கீங்க, 8 மணி ஆயிடுச்சு அப்படின்னா மொபைல் அலர்ட் வரும், நான் வழக்கமாக 7 மணிக்கு பல் தேப்பேன், இன்னைக்கு 8 மணி வரைக்கும் உட்காந்துருக்கிற. இப்படி கேட்டாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. அந்த மாதிரி நம்மளுடைய டே டு டே டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் வெளிநாட்டு கம்பெனிகள் கிட்ட தூக்கி கொடுத்துட்டோம். ஆனால் ஒரு இந்திய கம்பெனியோடைய தயாரிப்பு இதை யூஸ் பண்ணுங்க அப்படின்னா இதுக்கு எதிர்ப்பு ஒரு கோஷம் அப்படின்னும் போது அருவருப்பா இருக்குது. சரி, அடுத்தது அண்ணன் ட்ரம்ப். அவர் வந்து எங்ககிட்ட நீங்கள் நிறைய ஆயில் வாங்கிக்கணும் அப்படின்னு யூரோப்பியன் யூனியன் சொல்லிட்டு இருக்காரு. இந்தியாவுக்கும் அதை தான் சொல்லியிருக்காரு, ரஷ்யா கிட்ட வாங்காத என்கிட்ட வாங்க அப்படின்னு. ஏன்னா அமெரிக்கா கவர்மெண்ட் வந்து அமெரிக்கன் ஆயில் கார்பரேஷன் அப்படின்னு எதாவது வச்சுக்கிறாங்களா? எல்லாமே தனியார் எண்ணெய் நிறுவனங்கள் தானே. அப்போ அதுகளுக்கெல்லாம் வந்து ஒரு ரெப்ரசன்டேட்டிவாக இருக்கார் அப்படின்னு அங்கே யாராவது சொன்னாங்களா? ரிப்பப்ளிகன்ஸுக்கும் டெமோக்ராட்ஸுக்கும் ஜென்ம பகை. ஆனால் அவங்களும் இது மாதிரிலாம் யாருமே சொல்லலை. இங்கே மட்டும் ஏன் இந்த மாதிரி இப்படி உடறிட்டு இருக்காங்கன்னு தெரியல. அந்த உடறலை நாம் புரிஞ்சுக்கணும், அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். மூணாவதாக ஒரே ஒரு விஷயம், கானா அப்படின்ற ஒரு நாடு, ஆப்பிரிக்கன் கண்ட்ரி. இந்த நாட்டில் வந்து ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 2,50,000 பேரல் குரூட் ஆயில் உற்பத்தி பண்ணுறாங்க. இதில் வந்து குறைந்தது ஒரு 1,50,000 பேரல் ஒரு நாளைக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு அவர்களுக்கு தேவையான பெட்ரோல் டீசலை வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி பண்ணுறாங்க. என்ன சார் பைத்தியக்காரத்தனமாக இருக்குதே? க்ரூட் ஆயிலை அதுவும் என்ன 2,5 லட்சம் உற்பத்தி பண்ணிட்டு 1,5 லட்சம் தான் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. அப்போ கிட்டத்தட்ட ஒரு 1,00,000 பேரல் அவங்களே வச்சுருக்காங்கன்னு அர்த்தம். அப்போ எதுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணணும், எதுக்கு வந்து பெட்ரோல் டீசலை இம்போர்ட் பண்ணணும் அப்படின்னா இதுதான் சிக்கல். ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி அங்கே இருந்த ரிஃபைனரிகளில் சில பிரச்சனையாச்சு. அதுக்கப்புறம் அவங்களுடைய ரிஃபைனிங் கெப்பாசிட்டி குறைஞ்சிட்டே வந்தது. அவங்களால இன்னி தேதியில் வந்து ஒரு 90,000 to 95,000 பேரல் பர் டே தான் ரிஃபைன் பண்ண முடியும். இது அந்த நாட்டு தேவைக்கு பத்தாது. அதனால் க்ரூட் ஆயிலை எக்ஸ்போர்ட் பண்ணிவிட்டு அதை வந்து யாராவது ரிஃபைன் பண்ணி பெட்ரோல் டீசலாக கொடுப்பாங்க, அதை வந்து இவங்க இறக்குமதி பண்ணிட்டுருக்காங்க. சரி, இதில் இவங்களுடைய ரிஃபைனிங் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ண முடியாதா? எனக்கு ஆயிலே ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, அப்போ ரிஃபைனரி கொண்டு வர முடியாதான்னு அங்கே தான் சிக்கல். பணம் இல்லை, ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரொம்பவே குறைவாக இருக்கின்றது, டாலர் அதன் மீதான ப்ரெஷர், இன்ஃப்ளேஷன் கண்ணாபின்னான்னு ஏறி போயிடுச்சு. அதனால் அந்த நாடு என்ன முடிவெடுத்தாங்கன்னா, அங்கே தங்கமும் வெட்டி எடுக்கிறாங்க. நாங்கள் வந்து இந்த பெட்ரோல் டீசல் இறக்குமதி பண்ணுறோம் இல்லையா, அதுக்கு வந்து டாலருக்கு பதிலாக தங்கத்தை கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னாங்க. அது கொஞ்ச நாள் ஒர்க் அவுட் ஆச்சுங்க. ஆனால் அதுக்கப்புறம் அது சரிப்பட்டு வரவில்லை. இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. சரி, இந்த மூணுத்தையும் அப்படியே ஒரு மூலையில் போட்டு வைங்க. ஏன்னாங்க இதுக்கும் டைட்டில் மேட்டருக்கும் சம்மந்தமே இல்லைன்றீங்களா? சொல்கிறேன். அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் 3 முக்கியமான லாபி இருக்கின்றது. ஒன்று வந்து அந்த ஃபின்டெக் செக்டார், அதாவது ஃபினான்ஷியல் செக்டார். அடுத்தது மிலிட்ரி இண்டஸ்ட்ரியல் காம்ப்ளெக்ஸ். அடுத்தது ஃபார்மா செக்டார். சரிங்க, இதுக்கும் அமெரிக்க அரசாங்கத்துக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னா,
இல்லை. இந்த செக்டாருக்கும் அரசாங்கத்துக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. இதுதான் அது, அதுதான் இது. இவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதைத்தான் அவங்க செய்வாங்க. அவங்க செய்யறதை தான் இவங்க நினைப்பாங்க. அந்த அளவுக்கு ஒன்றி போய் விடுவார்கள். இந்த ஜனாதிபதி தேர்தலில் நிற்கிறவங்களுக்கு மட்டும் இல்லை, கவர்னர், அதுக்கப்புறம் இந்த காங்கிரஸ், செனட் இதுக்கு உறுப்பினராக நிற்பவங்க எல்லாருக்கும் இவங்க கேம்பெயின் ஃபண்டிங் அப்படின்னு அள்ளி வழங்குவாங்க கோடிகளில். அது அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க லீகல், எந்த பிரச்சனையும் கிடையாது. அப்போ நான் கோடி கோடியாக கொட்டி கொடுத்து நீ ஜெயிக்கிறதுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன், உன்னுடைய கேம்பெயினுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் நான் நீ பதவிக்கு வந்துட்டு அப்படி டாட்டா காமிச்சிட்டு போகிறதுக்கா? எங்கள் கம்பெனிக்கு ப்ராஃபிட் வரணும், ஆர்டர்ஸ் வரணும், எங்கள் கம்பெனி அப்படியே வளர்ந்துக்கினே போனோம், அதுக்கேற்ற மாதிரி கவர்மெண்ட்டுடைய பாலிசி இருக்கணும். அடுத்தது எங்கள் கம்பெனிக்கு எங்கேயாவது ஒரு இடைஞ்சல் அப்படின்னா அது அமெரிக்காவில் மட்டும் இல்லை, உலகத்தில் எந்த மூலையிலேருந்து அந்த இடைஞ்சல் வந்தாலும் அதை அமெரிக்க அரசாங்கம் தடுத்து நிறுத்தணும். கொட்டி கொட்டி குத்தம்ல, சும்மாவா? இதுதான் அந்த லாபியோடைய ஒரே நோக்கம். ரஷ்யா கிட்டேருந்து ஆயில் வாங்குறது காரணம் கிடையாது. இதுக்கு பின்னாடி ஏகப்பட்ட சதி இருக்கின்றது, சிக்கல் இருக்கின்றது. அதைத்தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஒரு இமேஜினரி சிச்சுவேஷன் நீங்களே கற்பனை பண்ணிக்காங்க. 2 நண்பர்கள் ஏ அண்ட் பி. இவங்க 2 பேரும் என்ன பண்ணுறாங்க, மெட்ராஸில் பாரிஸ் கார்னர் இருக்கு இல்லையா, அங்கே போயிட்டு ஒரு டீ கடையில் டீ சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு முடிச்ச உடனே 2 பேரும் நான் தரேன் அப்படின் போது ஏ சொல்கிறாரு, இறா நான் கொடுக்குற மச்சி அப்படின்னு சொல்லிட்டு மொபைல் எடுக்கிறாரு. அங்கே அந்த ஸ்கேனர் இருக்குது, அதை ஸ்கேன் பண்ணி ஏ வந்து பணத்தை பே பண்ணிடுறாரு. 1 வருஷம் கழிச்சு அந்த பிக்கு வந்து ஸ்பெயினில் வேலை கிடச்சி அவர் அங்கே போயிடுறாருங்க. அதுக்கப்புறம் சமீபத்தில் நண்பர் ஏ அவர் பிக்கு ஃபோன் பண்ணுறாரு, மச்சி நான் வந்து அப்படியே ஒரு வெக்கேஷன் டூர் வரலான்னு பார்க்குறேன், பாரிஸ் போகலான்னு பார்க்குறேன், நீயும் வரியா அப்படின்றாரு. உடனே அவர் சரிடா எனக்கும் லீவ் தான், நானும் வரேன், ரொம்ப நாள் ஆச்சு நம்ம பார்த்து ஜாலியாக பாரிஸ் சுற்றிட்டு வரலாம் அப்படின்றாங்க. அதே மாதிரி ஈஃபில் டவர்லாம் போய் பார்க்குறாங்க. பார்த்துட்டு கீழே வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டில் காஃபி சாப்பிட்றாங்க. சாப்பிட்டுட்டு மறுபடியும் நீ கொடுக்குறியா நான் கொடுக்குறியா அப்படின் போது இப்போ பி என்ன நினைக்கிறாரு, நான் வந்து யூரோப்பில் இருக்கேன், இந்த கார்டு எங்கே ஒன்றா செல்லுபடி ஆகும், 2வது நான் கையில் வச்சிருக்கிறது யூரோ, அவன் கையில் அது வச்சிருக்கானா இல்லையான்னு தெரியாது, நாம பே பண்ணுவோம் அப்படின்ட்டு பி சொல்றாரு, இறா மச்சி நான் கொடுக்குறேன் அப்படின்ன உடனே வழக்கம் போல ஏ சொல்கிறேன் நான் தான் கொடுப்பேன் அப்படின்றாரு. இப்போ ஏ என்ன பண்ணுறாரு, அவர் பாக்கெட்லேருந்து மொபைல் எடுக்கிறாரு. எடுத்துட்டு அவர் கையில் இருக்க அந்த பேமெண்ட் ஆப்பை தட்டின உடனே அந்த பி சொல்கிறாரு, மச்சி இதனா நம்ம ஒரு பாரிஸ் கார்னர்னு நினச்சியா, ஃப்ரெஞ்சு பாரிஸ்பா, இங்கெல்லாம் இது வேலைக்கு ஆகாது அப்படின்றாரு. அப்போது நம்ம நண்பர் ஏ சொல்கிறாரு, நெப்பா த ப்ராப்ளம் தோ பார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மொபைலில் அந்த ஆப்பை திறக்கிறாரு. அங்கே பார்த்தா ஒரு ஸ்கேனர் இருக்குது, அதை போய் ஸ்கேன் பண்ணுறாரு. இவருடைய இந்திய வங்கியிலிருந்து அந்த அக்கௌண்ட்டிலிருந்து அந்த 2 காஃபிக்கான காசு அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் சேர்ந்துருச்சு. டிங் டிங் டிங், அங்கே என்ன மியூசிக் வரும் அப்படின்னு எனக்கு தெரியல. இப்போ பி ஆச்சரியப்பட்டு நிற்கிறாரு, டேய் மச்சி என்னடா, நான் ஃப்ரெஞ்சு பாரிஸில் இருக்கனா இல்லை பாரிஸ் கார்னரில் இருக்கனா? எங்கே போனாலும் நம்ம இந்தியாவும் இந்தியாவுடைய டெக்னாலஜியும் வில் ஆல்வேஸ் ஃபாலோ யூ அப்படின்னு ஏ பெருமையாக சொல்லிட்டு அடுத்த நாள் திரும்பி வந்துட்டாருங்க. சார் இது கற்பனையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் சொன்ன நண்பர்கள் வேணால் கற்பனையாக இருக்கலாம், ஆனால் நடப்பது அப்படின்றது நிஜம். இன்னைக்கு பிரான்ஸில் பாரிஸில் ஈஃபில் டவர் அதனுடைய சுற்றி உள்ள இடங்களில், இன்ஃபேக்ட் ஈஃபில் டவருக்குள்ளே நீங்கள் போகணும் அப்படின்னா அந்த டிக்கெட் வாங்கணும் இல்லையா, அதை வந்து உங்கள் மொபைல்லேருந்து நீங்கள் என்ன பே வச்சுருக்கீங்களோ அந்த பேல ஸ்கேன் பண்ணி பே பண்ணலாம். அங்கே பக்கத்தில் இருக்க ரெஸ்டாரண்ட்டுகளில் இந்த மாதிரி கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி பே பண்ணலாம் அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க. எல்லாத்துக்கும் பேஸ் என்ன, நம்மளுடைய அந்த யூபிஐ, நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, என்பிசிஐ இருக்கு இல்லையா, இது என்ஐபிஎல் அப்படின்னு இன்டர்நேஷனல் பேமெண்ட் லிமிடெட்னு ஒன்று வச்சுருக்காங்க. அவங்க மூலமாக தான் இப்போ இது வளர்ந்து கொண்டு வருகின்றது. சரி, பிரான்ஸில் மட்டுமா அப்படின்னா, ஸ்க்ரீனில் பாருங்கள் எந்தெந்த நாடுகளில் இப்போ இந்த யூபிஐ ஒரு சில நாடுகளில் முழுமையாக இருக்கும், ஒரு சில நாடுகளில் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ எந்தெந்த நாடுகளில் லிஸ்ட்டை பாருங்கள் ஸ்க்ரீனில். பூட்டான் இதுதான் வந்து முதல்ல யூபிஐ அக்செப்ட் பண்ண ஒரு நாடு. அதுக்கப்புறம் சிங்கப்பூர், யுஏஇ, யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், பஹ்ரைன், நேபாள், மொரிஷியஸ், ஸ்ரீலங்கா, மாலத்தீவுகள், ஓமன், பிரான்ஸு, சைப்ரஸ், கட்டாரில் இப்போ சமீபத்தில் தான் வந்து அந்த யூபிஐ ஆப்ரேட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஆச்சரியமா இருக்குல்ல? நம்ம கையில் இருக்க ஒரு விஷயம் இது வந்து த மோஸ்ட் கன்வீனியன்ட் ஃபார்ம் ஆஃப் பேமெண்ட் அப்படின்னு சொல்லலாம். கார்டு மாதிரி 10 கார்டு எடுத்துகிட்டு போக வேண்டிய அவசியம் கிடையாது. 10 கார்டு யார் வச்சிருக்கலாம் கேட்காதீங்க, சில பேர் வச்சிருக்கலாம். எல்லா இடத்துலையும் போயிட்டு அந்த கார்டை தடவி நம்ம அந்த குத்துன்னு அந்த பின்னை குத்த வேண்டிய அவசியம் எதுவுமே கிடையாது. இப்போ யூபிஐல என்ன கொண்டு வராங்கன்னா,
நீங்கள் இனிமேல் வந்து அந்த 4 டிஜிட் பின்னு கூட போட வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ சில ஃபோனில் வந்து நம்ம விரலை வச்சா ஓப்பன் ஆகும், சில ஃபோனில் வந்து நம்ம மூஞ்ச காமிச்சாலே ஓப்பன் ஆகும். எனக்கு என்னவோ அந்த ஃபோன் மட்டும்தான் நம்ம மூஞ்ச தினம் தினம் பார்த்தாலும் சகிச்சுட்டு இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பயோமெட்ரிக் இந்த முறையிலேயே நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணிட்டு அப்படி நீங்கள் மூஞ்ச காமிச்சிங்கன்னா போதும், அது பே பண்ணிடும். நம்பர் போட வேண்டிய அவசியமே கிடையாது. இது இன்னும் செக்யூர்னு சொல்லலாம். நம்பர் யாருக்காவது தெரிஞ்சிருமோன்னு பயந்து பயந்து போட வேண்டிய அவசியம் கிடையாது. இது வரைக்கும் வளர்ந்த நாடுகள்னு சொல்ற அமெரிக்காவாகட்டும் இல்லை ஐரோப்பிய நாடுகளாகட்டும் இந்த மாதிரி கன்வீனியன்ட்டா ஒரு ஃபார்மை எங்கேயாவது யோசிச்சிருக்காங்களா? நாம இதை வந்து அந்த டிமானிட்டைசேஷனுக்கு அப்புறம் கொண்டு வந்ததோட இல்லாமல் இப்போ வந்து அதை ஒரு மிகப்பெரிய அளவுக்கு கொண்டு போயிருக்கோம். சரி, இதுக்கும் ட்ரம்ப்புக்கும் என்ன சார் சம்பந்தம்? வரேன். இந்த டெபிட் கார்டு ஆகட்டும், கிரெடிட் கார்டு ஆகட்டும், ஒரு காலத்தில் வந்து ஒன்று விசா இருக்கும் பெருமளவில், அடுத்தது மாஸ்டர் கார்டு அப்படின்னு இருக்கும். எங்கேயாவது சில சமயங்களில் ரேராக மாஸ்ட்ரோ கார்டு இருக்கும், நம்ம பார்த்துருப்போம். இப்போ இந்த விசா, மாஸ்டர், மாஸ்ட்ரோ மட்டுமே கொடி கட்டி பறந்த காலத்தில் லெட்ஸே நான் எங்கள் தெருவில் இருக்க ஒரு அண்ணாச்சி கடையில் போயிட்டு சாமான் வாங்கிட்டு கார்டை தடவுறேன் அப்படின்னு வச்சுக்கோமே. நானும் இந்தியன், அண்ணாச்சியும் இந்தியர். ஆனால் நான் அவருக்கு காசு கொடுக்கணும் அப்படின்னா எவ்வளோ காசு கொடுக்குறேன், என்ன ஏது, இந்த விஷயங்களெல்லாம் அமெரிக்காவில் இருக்க கம்பெனிக்கு போயிட்டு அவன் அதெல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறான். அதில் வேற அந்த எம்டிஆர் முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், கார்டில் தடவணும் அப்படின்னா 2% சர்வீஸ் சார்ஜ் அப்படின்லாம் வேற சொல்லுவாங்க. ஞாபகம் இருக்கா? எதுக்குங்க? நான் அவருக்கு காசு கொடுக்கறதுக்கு சரி கார்டில் தான் பே பண்ணுறேன். ஆனால் ஏன் பேங்க் அக்கௌண்ட்டு நான் இங்கே இருக்கிற ஒரு இந்திய வங்கியில் தான் வந்து நான் அக்கௌண்ட் வச்சுக்கிறேன். அதே மாதிரி அண்ணாச்சியும் ஒரு இந்திய வங்கியில் தான் அக்கௌண்ட் வச்சுக்கிறாரு. இது ஏன் வந்து அமெரிக்க கம்பெனி மூலமாக வரணும்? இதுதான் கேள்வி. இதுக்கு தான் இந்திய அரசாங்கத்தில் ருபே அப்படின்ற ஒரு சிஸ்டம் கொண்டு வந்தாங்க. இந்த விசா, மாஸ்டர் அதுக்கு போட்டியாக வந்தது தான் ருபே கார்டு. இது முழுக்க முழுக்க ஒரு இந்திய தயாரிப்பு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு வருடத்தில் இஷ்யூ ஆன கிரெடிட் கார்டில் 25% ருபே கார்டு. இந்த ருபே கார்டோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம அந்த கூகுள் பே, ஃபோன்பே, பிம் இதெல்லாம் இருக்குது இல்லையா, இது வந்து நம்ம அக்கௌண்ட்டோட லிங்க் ஆகிருக்கும். அதுலேருந்து அந்த பணம் போகும். டெபிட் கார்டு மாதிரி தான். கிரெடிட் கார்டை என்ன பண்ணுறது? கிரெடிட் கார்டில் பே பண்ணுறதுக்கு வசதி இல்லை. ஆனால் இந்த ருபே கார்டில் இதை கொண்டு வந்தாங்க. ருபே கிரெடிட் கார்டு இருந்ததுன்னா இதை நீங்கள் உங்கள் பிம் ஆப்பு, இந்த மாதிரி பேமெண்ட் ஆப்பில் அதை லிங்க் பண்ணிக்கலாம். இதிலிருந்து நீங்கள் பணம் செலுத்தலாம். இப்போ கிரெடிட் கார்டுனா ஐயோ வேற வழியில் தடவியே ஆனோம் அப்படின்ற கஷ்டம் கிடையாது. உங்கள் அக்கௌண்ட்டில் பணம் இல்லைன்னாலும் நீங்கள் கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணணும், இதில் எனக்கு பாயிண்ட்ஸ் வரும் அப்படின்னு நினைச்சாலுமே கார்டு தடவாமல் அந்த ஆப்லேயே நீங்கள் பே பண்ணலாம். அடுத்தது டெபிட் கார்டுகள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 80% இப்போ ருபே கார்டு ஆகிட்டு வருது. நீங்களும் வந்து அடுத்த தடவை பேங்க்கில் உங்கள் டெபிட் கார்டோ கிரெடிட் கார்டோ டியூவாக இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த பாரு நீ வந்து இந்தியாவில் இருக்க பேங்க் தானே, அப்புறம் என்ன எனக்கு ருபே கார்டு கொடு. ஏன்னா கிட்டத்தட்ட எல்லா வங்கிகளும் ருபே கார்டு, டெபிட் கிரெடிட் எல்லாத்துலேயும் ருபேவோட வச்சுருக்காங்க. சும்மா இந்த விசா மாஸ்டர்லாம் என் தலையில் கட்டாதே அப்படின்னு திட்டவட்டமாக சொல்லிடுங்க. ருபே கார்டை மட்டும் வாங்கிக்கோங்க. அண்டு இந்த ருபே இன்டர்நேஷ்னல் கார்டு இதுவும் வந்து இப்போது பல வெளிநாடுகளில் அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா வெளிநாடு போனால் நான் என்ன சார் பண்ணுறது, அப்போ அந்த விசா மாஸ்டர் தானே அங்கே இருக்கும் அப்படிங்கிற கவலையும் இல்லை. பல நாடுகளிலும் கொஞ்சம் கொஞ்சமாக அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு வராங்க. விரைவிலேயே உலகம் முழுக்க நம்ம ருபே கார்டையே தடவலாம். வேற எந்த கார்டுக்கும் போக வேண்டிய அவசியம் கிடையாது. என்னங்க இதுக்கும் டைட்டில் மேட்டருக்கும் சம்மதமே இல்லை அப்படின்னு கேட்குறீங்களா? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஏன்னா ஜியோ பாலிட்டிக்ஸ் அப்படின்றது நம்ம எல்லாரும் நினைக்கிற மாதிரி பிளாக் அண்ட் ஒயிட்டாக இருக்காது. விவேக் சொல்கிற மாதிரி தான் ரைட்டில் கையை போடுவோம், லெஃப்டில் இண்டிகேட்டர் போடுவோம், நேராக போவோம் அப்படின்ற மாதிரி. கடைசியாக இந்தியாவின் வர்த்தகம், நாம் வந்து உலக வர்த்தகம் அப்படின்றது டாலரில் தான் நடைபெற்று வருகின்றது அப்படின்றத நம்ம கடந்த ஒரு பதிவில் பார்த்தோம். ஆனால் இந்தியா இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 22 நாடுகளுடன் ரூபாயில் வர்த்தகம் பண்ணிட்டு வராங்க. ஸ்பெஷல் ருபி ஓஸ்த்ரோ அக்கௌண்ட் அப்படின்னு. எப்படி சார் இது சரிப்பட்டு வரும் அப்படின்னா, முதல்ல எந்தெந்த நாடுகளோட ருபி ட்ரேட் அப்படின்ற அந்த லிஸ்ட்டை கொஞ்சம் பாருங்க. ஜெர்மனி, பிரிட்டன், ஸ்ரீலங்கா, சிங்கப்பூர், கென்யா, பூட்டான், நேபாள், ரஷ்யா, மொரிஷியஸ், மாலத்தீவுகள், மயான்மார், ஈரான், மலேசியா, தான்சானியா, உஸ்பெகிஸ்தான், ஃபிஜி, இந்தோனேஷியா, யுனைடெட் அரப் எமிரேட்ஸ். இந்த ஸ்பெஷல் ருபி ஓஸ்த்ரோ அக்கௌண்ட்னா என்ன அப்படின்னா, லெட்ஸே இப்போ இந்தியாவில் ஒரு கம்பெனி, ஜெர்மனியில் ஒரு கம்பெனி. ஜெர்மனியில் இருக்க கம்பெனி வந்து ஏதோ ஒரு மெஷினரி, இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பூமியை துளையிடும் இயந்திரம் சைனாலேருந்து வரதுல சில பிரச்சனை இருந்ததுங்க. ஏன்னா இப்போ நிறைய மெட்ரோ கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கோம். அந்த மெஷின் இருந்தால் தான் டன்னல் போரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் ஓட்ட போட்டுன்னு போகும். அந்த கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் விரைவில் நடக்கும். அது வந்து அங்கேருந்து சீனாவிலேருந்து வர்றதில் சில சிக்கல்கள்லாம் இருந்தது.
ஆக்சுவலாக ஜெர்மன் கம்பெனி, ஆனாலும் அந்த ஒரு ரிலாக்ஸேஷன் பர்மிஷன் அப்படின்னு இழுத்தரிச்சிட்டு இருந்தப்போ இப்போ ஜெர்மனி என்ன பண்ணிட்டாங்க, விடுங்க நாங்கள் உங்கள் நாட்டிலேயே வந்து தயாரிக்கிறோம் அப்படின்ட்டாங்க. இப்போ பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் வரப்போகின்றது. இது இல்லாமல் ஜெர்மனிலேருந்து நிறைய மிஷினரி ஆர் பல விஷயங்கள் நம்ம நாட்டுக்குள்ள இம்போர்ட் ஆகின்றது. அப்போது இதுக்கு முன்னாடி வரைக்கும் நாம் டாலரில் தான் கொடுத்துருந்தோம். அஃப்கோர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து நம்ம ருப்பியில் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லலை, பட் அது கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டு இருக்கு. ருப்பி இஸ் கெய்னிங் ட்ராக்ஷன் அப்படின்றதுக்காக சொல்கிறேன். அப்போது ஜெர்மனிலேருந்து ஒரு 100 கோடி ரூபாய்க்கு இங்கே சரக்கு அனுப்புகிறாங்க. அப்போ நம்ம 100 கோடி ரூபாய்க்கு டாலராக கொடுக்கணுமானா வேண்டாம். அந்த ஜெர்மன் கம்பெனி என்ன பண்ணுவாங்க, அந்த ஒரு ஜெர்மன் பேங்க் அண்ட் இந்தியன் பேங்க் இவங்களுக்குள்ள ஒரு டைப் இருக்கும். இங்கே ஒரு வங்கியில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி, அப்போ 100 கோடி ரூபாய் நீ கொடுக்கணுமா, 100 கோடி ரூபாயாகவே ஏன் அக்கௌண்ட்டில் இந்த பேங்க்கில் போட்டுரு அப்படின்வாங்க. ஸோ நம்ம டாலரை தேட வேண்டிய அவசியம் கிடையாது. 100 கோடி ரூபாய்கள் அதை அந்த ஓஸ்த்ரோ அக்கௌண்ட்டில் நம்ம போட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் அவங்க அந்த பணத்தை இங்கே இன்வெஸ்ட் பண்ணலாம். இப்போ இந்தியன் கவர்மெண்ட் பாண்ட்ஸ் எல்லாம் இஷ்யூ பண்ணுறாங்க, அதில் இன்வெஸ்ட் பண்ணலாம். இல்லை ஒரு தொழில் நிறுவனம் ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அதில் இன்வெஸ்ட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், அந்த டன்னல் போரிங் மெஷின் அந்த கம்பெனி வந்து இங்கே ஆரம்பிக்கிறேன்னு சொல்கிறாங்க. இப்போ அவங்க என்ன பண்ணலாம், சரி எதுக்கு நம்ம டாலரை தேடிட்டு போயிட்டு இருக்கு, எப்பா அது பக்கத்தில் இருக்க கம்பெனி தானே, அந்த 100 கோடி ரூபா வச்சிருக்கா நம்ம அக்கௌண்ட்டில், ரைட்டு நீ இங்கே ஏதாவது வாங்கிக்கா, நாம் செட்டில் பண்ணிக்கலாம், அந்த 100 கோடி ரூபாயை எனக்கு கொடுத்துரு, நான் அங்கே செலவு பண்ணிக்கிறேன், இப்படி அவங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு பணமாக வேணும் அப்படின்னு சொன்னால் அன்றைக்கி ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் வந்து டாலரோ யூரோவோ இல்லை என்ன வேணுமோ அதாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு அவங்க எடுத்துகிட்டு போகலாம். ஸோ இந்த டாலருக்கான ப்ரெஷர் குறைகின்றது. சார் எல்லாமே அப்படின்னா மறுபடியும் சொல்கிறேன், எல்லா ட்ரேடும் எல்லா நாடுகளுடனும் வெறும் ருப்பியில் மட்டும் அப்படின்னு நான் சொல்லலை. டாலரும் கணிசமான பங்கு வகிக்கின்றது. ஆனால் அதனுடைய ரோல் அப்படின்றது குறைஞ்சிட்டே வருது. சரி, இப்போ டைட்டில் மேட்டருக்கு போகலாமா? சார் நீங்கள் சொன்னீங்க உலகத்தில் வந்து 150 170 நாடுகள் இருக்குது. அதுலேயும் நீங்கள் சொன்ன பெரும்பாலான நாடுகள் அந்த லிஸ்ட்டில் இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா மலேசியா, பிலிப்பைன்ஸு, வியட்நாமு, தாய்லாந்து, ஸ்ரீலங்கா, பூட்டானு, இப்படி எல்லாமே இங்கே சவுத் அண்ட் சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் இருக்க நாடுகள். அதுக்கப்புறம் மிடில் ஈஸ்டில் இருக்க ஒரு சில நாடுகள், இந்த ஆப்பிரிக்காவில் இருக்க நாடுகள், யூரோப்பில் கூட பார்த்தீங்கன்னா ஜெர்மனி, யூகே இப்படி தான் வந்துக்கிறாங்க. மற்ற நாடுகள்லாம் வரல. அதுலேயும் பெருசாக எதுவும் பண்ணலைன்னு சொல்கிறீங்க. இதனால் என்ன சார் ஆகிட போகுது அப்படின்னா, அதுதான் இது வந்து ஒரு சின்ன விதை விரைவிலேயே மிகப்பெரிய ஆலமரமாக முளைத்து நிற்க போகின்றது. அந்த ஃபின்டெக் செக்டார்னு சொன்ன இல்லையா, இந்த நிறுவனங்களுடைய ஆதிக்கம் அப்படின்றது ஆட்டம் கண்டு கொண்டிருக்கின்றது. இந்த விசா, மாஸ்டர் இந்த நிறுவனங்களுடைய கடந்த வருட ப்ராஃபிட் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து கிட்டத்தட்ட $20 பில்லியன், இன்னொன்று வந்து $13 பில்லியன். சார் அவங்கெல்லாம் மிகப்பெரிய நிறுவனங்கள் சார், உலகம் முழுக்க இருக்காங்க. சொல்லப்போனால் 23, 24, 24, 25 அவங்களுடைய வருமானம் ப்ராஃபிட்ன்றது இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. அதை அசைச்சிட முடியுமா அப்படின்னா ஒரே நாளில் முடியாது. ஆனால் இப்போ இது ஆரம்பிச்சிருக்கிறது விரைவிலேயே ஆட்டம் காண வைத்து விடும். இந்த பயம் அவங்களுக்கு இருக்குது. எப்படி ஆட்டம் காணும் அப்படின்னா வெரி சிம்பிள். இந்த வளரும் நாடுகள், குளோபல் சவுத்துன்னு சொல்கிறோம் இல்லையா, இவங்க இல்லாமல் சரி எதுக்கு வந்து நாம் 2 பேர் டிரான்சாக்ட் பண்ணுறதுக்கு அமெரிக்கா கம்பெனிக்கு வந்து எம்டிஆர் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ % கொடுத்துட்ருக்கணும், தேவையே இல்லையே. இது ரொம்ப சீப்பாக இருக்குது, எக்கனாமிக்கலாக இருக்குது, கன்வீனியண்ட்டாக இருக்குது. இந்தியன் கவர்மெண்ட் எங்களுக்கு வந்து நீங்கள் யூபிஐ கொடுங்க அப்படின்னாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நாமளும் அங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு போகிறோம், அங்கே வந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். அந்த நாட்டு மக்களுக்கும் அது வந்து ரொம்பவே பிரயோஜனமாக இருக்குது. அவங்களுடைய பணமும் சேமிக்கப்படுகின்றது. இட்டாலியோட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கோம். அங்கேயும் வந்து விரைவிலேயே இந்த ருப்பே அண்ட் யூபிஐ இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க கவர்மெண்ட்டில். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக விரிவடைந்து கொண்டே போச்சுன்னு சொன்னால் நாளைக்கு இந்த விசா, மாஸ்டர் கார்டு அப்படின்றதே வந்து திங் ஆஃப் பாஸ்ட் அப்படின்னு ஆயிரும். அப்போ வருங்காலத்தில் இந்த மாதிரி கார்டு தடை வருது அப்படின்றதே முடிஞ்சு போச்சுன்னு சொன்னால் அப்போது எல்லாமே இந்த மாதிரி யூபிஐ, கியூஆர் கோடு ஸ்கேனிங் அப்படின்னு மாற ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக இந்த குளோபல் சவுத் யூபிஐ அப்படின்றத அடாப்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அமெரிக்க நிறுவனங்கள் அவர்களுடைய அந்த ஆதிக்கம் ஒன்றும் இல்லாமல் சரிந்துவிடும் சாம்ராஜ்யம். இது ஏதோ வெறும் வருமானம் மட்டும் கிடையாதுங்க. இப்போ இதை எல்லாத்தையும் நீங்கள் கம்பைன் பண்ணி பாருங்கள். ஒன்று, இந்த ஃபினான்ஷியல் செக்டாரில் நமது இந்திய தயாரிப்புகள் உலகம் முழுக்க கொஞ்சம் கொஞ்சமாக பரவிட்டு இருக்கு. அது யூபிஐ ஆகட்டும், அடுத்தது ருப்பேவாகட்டும், அதுக்கப்புறமா இந்த ருப்பியில் ட்ரேடிங் அப்படிங்கிறதும் கொஞ்சம் கொஞ்சமாக கெய்னிங் ட்ராக்ஷன். ஜெர்மனி, யூகேவோடலாம் நம்ம ருப்பியில் ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். இது எல்லாத்துக்கும் இன்னொரு எஃபெக்ட் இருக்குது.
இந்த அமெரிக்க நிறுவனங்கள் அடி வாங்குறது மட்டும் இல்லை, டாலர் அடி வாங்குது. புரியுதுங்களா? டாலருக்கான தேவை குறைகின்றது. எல்லாருமே இந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொன்னால், இப்போ என்கிட்ட இந்தியன் பேங்க்ல அக்கௌண்ட் இருக்குதுங்க, நான் இதை டாலராக மாற்ற வேண்டிய அவசியம் கிடையாது. ஈஃபில் டவரில் போயிட்டு சர்ன்னு நான் இதை ஸ்வைப் பண்ணுறேன், இல்லை கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் என்னுடைய இந்தியா அக்கௌண்ட்லேருந்து நேராக ஃப்ரெஞ்சு கம்பெனி ஆர் அந்த நிறுவனத்துடைய அக்கௌண்ட்டுக்கு இது போயிட போகுது. நான் இதை டாலராக மாற்றிக்கின்னு அங்கே கொண்டு போய் கட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. அடுத்த எண்ட் ஆஃப் த டே இதுக்குன்னு சில அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருக்குது, அவங்க இதை மாற்றிப்பாங்க. இப்போ டாலரை நீங்கள் எல்லாம் ஒழிச்சு கட்ட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அண்ணன் ட்ரம்ப் என்ன பண்ணுவார், அங்கிள் சாம் என்ன பண்ணுவார்? இப்போ புரியுதுங்களா அமெரிக்கா ஏன் இந்தியாவை இந்த அளவுக்கு நெருக்கடி கொடுக்குறாங்க அப்படின்னு? இந்த ஸ்விஃப்ட் அப்படின்னு ஒன்றை வச்சிங்கன்னா தான் அமெரிக்கா எல்லாரையும் மிரட்டி நிற்குது. இப்போ அதையே தூக்கி போட்டுட்டு ஆளாளுக்கு நம்ம இதை பண்ண ஆரம்பிச்சிட்டோன்னு சொன்னால், டாலர் ஒடுங்கிடுச்சுன்னு சொன்னால் அதுக்கப்புறம் அமெரிக்காவுடைய ஆட்டம் அன்னைக்கே ஊத்திக்கிச்சுன்னு அர்த்தம். இதுதான் ட்ரம்ப் இந்தியா மீது தடைகள் போடுவதற்கு, இந்தியாவை நெருக்குவதற்கு உண்மையான காரணம். இது மட்டும் இல்லை, இந்த மிலிட்டரி செக்டார் அண்ட் ஃபார்மா செக்டார் இது எப்படி இந்தியாவில் பாதிக்கப்படுகின்றது அப்படின்ற இன்னொரு பதிவில் நம்ம விரிவாக பார்க்கலாம். மீண்டும் அடுத்த பதில் சந்திப்போம். வணக்கம்.